வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். இந்த வீடியோவில் வந்து நம்ம இப்போ கூலி படம் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு அவ்வளோவா வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ் ஒரு 50% வந்து வந்திருந்தாலும் அடுத்த ஒரு 50% வந்துட்டு இந்த படத்தை பற்றின ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துட்டுருக்கு. இது இப்போ இந்த கூலி படத்துக்கு மட்டும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிடையவே கிடையாது. இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய தமிழ் மூவிஸ் வந்துட்டு அவ்வளோவான ஒரு பாசிட்டிவ் ரிவ்யூஸ்ன்றதே வந்துட்டு கிடையாது. ஒரு 30-40% ஓகேன்னு சொன்னால் மிச்சம் இருக்க ஒரு 60-50% வந்துட்டு இட்ஸ் நாட் ஓகே, இது அங்கே சரியில்லை, ஸ்டோரி லைன் சரியில்லை, ஸ்கிரிப்டு சரியில்லை, இந்த மாதிரியான நிறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இட் இஸ் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோன்னா, இப்போ வர ஸ்டோரிஸ் வந்துட்டு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களானே அப்படின்னு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. இப்போ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா, இப்போது ஏவிஎம் ஸ்டுடியோஸ் இந்த மாதிரி இதெலாம் இருந்துச்சு இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு இப்போது இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் குரூப்னே வந்துட்டு ஒன்று வச்சுருப்பாங்களாம். இது வந்துட்டு எப்படின்னா, அங்கே ஒர்க் பண்ணுறதே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டோரி டிஸ்கஷனில் தான் அவங்ககிட்ட ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ ஏவிஎம் ஸ்டூடியோஸ் வந்துட்டு இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்துட்டு அவங்ககிட்ட டேரக்டர்ஸ் வந்துட்டு ஸ்டோரி லைன்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க, தன்னோட கதைகளை வந்துட்டு. இதுக்கப்புறமா வந்துட்டு அவங்க அந்த ஸ்டோரிஸை வந்துட்டு எது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குன்றதை வந்துட்டு சூஸ் பண்ணதுக்கப்புறமா ஏவிஎம் ஸ்டூடியோஸ் வந்துட்டு மூவி வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மூவி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இடைப்பட்ட இந்த ஒரு காலகட்டம் இருக்கு இல்லையா, டேரக்டர்ஸ் வந்துட்டு ஸ்டோரி சொல்கிறது இந்த டைமிங்கில். இப்போது இந்த ஸ்டோரிஸ் வந்துட்டு இவங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு வந்துட்டு இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இவங்க அவங்களோட ஏவிஎம் ப்ரொடக்ஷன்லேயே வந்துட்டு இந்த ஸ்டோரி டிஸ்கஷன் குரூப்பில் வந்துட்டு நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்ககிட்ட வந்துட்டு இந்த ஸ்டோரிஸை வந்துட்டு கொடுத்து இதை இன்னும் வந்துட்டு என்ன சொல்கிறது, ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை வந்துட்டு கேரக்டர்ஸ் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான டிஸ்கஷன் வந்துட்டு இப்போது மெயினாக வந்துட்டு நடக்குன்ற மாதிரி ஒன்று விஷயம் வந்து நான் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்துட்டு இப்போது தமிழ் சினிமாவில் வந்து நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லையா அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா எந்த ஒரு ஸ்டோரிஸுமே வந்துட்டு இப்போ வர்றது வந்துட்டு ஜஸ்ட் ஃப்ளாட் லைனாக இருக்குது. எந்த ஒரு என்ன சொல்கிறது, நம்மளோட ஹைப் பண்ணுறதுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே கிடையாது. ஹைப் பண்ணுறாங்க, பட் ஆனால் அது ஸ்டோரிஸை வச்சு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கிடையாது. ஜஸ்ட் ஒரு பிக்கான ஒரு ஸ்டார்ஸை மட்டும்தான் வந்துட்டு அந்த ஸ்டோரிஸை வந்து இன்வால்வ் பண்ணி அதை ஹைப் பண்ணுறாங்களே தவிர்த்து, ஸ்டோரி லைனில் வந்துட்டு அந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறது, இல்லை ஹைப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்க ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது வந்துட்டு வெறும் நம்ம கோலிவுட்டில் நம்ம தமிழ் சினிமாவில் மட்டும்தான் அப்படி வந்துட்டு ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தா கிடையாது. ஹாலிவுட் முதற்கொண்டு இந்த விஷயம் வந்துட்டு இப்போ அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்ம 2004 2006 அந்த 2010 அந்த ஒரு லேட் 2000s இல்லை ஏர்லி 2000, அதுக்கு முன்னாடி லேட் 90s ஏர்லி 90s இந்த மாதிரி டைம்லாம் பார்த்தோன்னா ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்னால் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்துட்டு இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ ஜுராசிக் பார்க்லாம் வந்து எடுத்துக்கோங்களேன். இப்போ 1993 வந்து ஒரு ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் டைரக்ட் பண்ண அந்த ஜுராசிக் படத்துக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வேல்யூன்றது இப்போ வந்துட்டு வர அந்த ஜுராசிக் படங்களுக்கு வந்துட்டு இருக்குதானா, அதுவும் கிடையாது. நினச்சி பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ நம்ம 2025 வந்துட்டு இருக்கோம். அந்த ஜுராசிக் படம் வந்துட்டு 1993 வந்துட்டு வந்துச்சு. ஆக்சுவலாக இப்போ எவ்வளோ வருஷம் கேப், கிட்டத்தட்ட ஒரு 30-25 இயர்ஸ் வந்துட்டு இந்த ஒரு கேப் இருக்குது. இப்போயும் வந்துட்டு நம்ம ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை பற்றி தான் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு சிலாகிச்சு வந்துட்டு பேச முடியுது. அதில் வந்த ஒரு சீன்ஸை வந்துட்டு நம்மளால் இப்போயும் வந்துட்டு ஒரு நினைவு வர முடியும். இப்போ நினச்சாலும் வந்துட்டு நமக்கு அந்த ஃபஸ்ட் டைம் பார்த்த ஒரு எந்தூசியாசத்தோடு நம்ம வந்துட்டு அந்த சீன்ஸை வந்துட்டு நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும். இப்போ வர படங்களில் வந்துட்டு இப்போ வந்துட்டு பட்ஜெட்டும் வந்துட்டு 30 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத விட ஹையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட அட்வான்ஸ்டு சிஜி டெக்னாலஜி, க்ரீன் மேட்டு, ப்ளூ மேட்டு, இது மட்டும் இல்லாமல் இந்த மோஷன் கேப்சரிங் டெக்னாலஜின்னு அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இது நமக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு இம்பேக்ட் வந்துட்டு ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு படம் கொடுக்குறத வந்துட்டு இப்போ வர படங்களால் நமக்கு வந்துட்டு முழுமையான அளவில் வந்துட்டு கொடுக்கவே முடிகிறது கிடையாது. இது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னா, நமக்கு வந்துட்டு அவங்க ஸ்டோரி லைனில் வந்துட்டு ஒரு கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணுறாங்களோ இல்லையோன்றது மிகப்பெரிய ஒரு டவுட்டாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போது கிராஃபிக்ஸ்லேயும் வந்துட்டு சிஜி ஒர்க்ஸ்லேயும் வந்துட்டு நமக்கு ஒரு 2005-10 இந்த டைமில் வந்து டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் படமாக எடுத்துக்கோங்க, இப்போது ஸ்பைடர் மேனாக இருக்கட்டும், பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியனாக இருக்கட்டும், லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், இந்த மாதிரியான படங்களில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸுக்கும் இப்போ 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ வந்துக்கிட்டு இருக்கிற ஹாலிவுட் படங்களில் வர அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸையும் கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா
இது என்னமோ சின்ன பசங்க வந்துட்டு ஒரு கிராஃபிக்ஸ் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ வர படங்கள். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படங்களோட அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸும் இந்த சிஜி ஒர்க்ஸும் பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்குது, ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ வர படங்களில் வந்துட்டு இருக்க மாட்டேங்குது. இந்த ஹாலிவுட் படங்களில் வந்து இருக்கிற இந்த ஒரு லோ குவாலிட்டியான அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸை பற்றி நான் கொஞ்சம் பார்க்கும்போது என்ன சொல்லி தெரிஞ்சு வந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ 2000 லேட் 2000ல் வந்து இந்த படங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோன்னா, அப்போ வந்துட்டு இந்த சிஜி ஒர்க்ஸ்ன்றது வந்துட்டு படங்களில் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒரு அளவில் தான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதனால் வந்துட்டு நிறைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால் வந்துட்டு ஒரு குவாலிட்டியான வந்துட்டு ஒரு படத்தை வந்துட்டு இந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸ்னால் வந்துட்டு கொடுக்க முடியுன்ற மாதிரி அந்த சிஜி இன்ஜினியர்ஸ்லாம் இருப்பாங்களே அவங்களால வந்துட்டு பண்ண முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு எல்லா படமே வந்துட்டு நம்ம அதிகமான அந்த சிஜி ஒர்க்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு படத்தில் வந்துட்டு அவங்க முன்னாடியே அந்த ஸ்கிரிப்ட் எழுதுகிறாங்க இல்லையா, இந்த டைம்லேயே வந்துட்டு அவங்க எந்தெந்த இடத்துல வந்துட்டு இந்த சிஜி ஒர்க்ஸ் வருன்ற வந்துட்டு சீன் பை சீன் வந்துட்டு எத்தனை சீன் வரும்னு வந்துட்டு இந்த மாதிரி பிளான் பண்ணிடுவாங்களாம். பட் ஆனால் அப்போ வந்து படங்களில் வந்துட்டு இந்த சிஜி ஒர்க்ஸ் இருக்கிற அந்த சீன்ஸுன்றது வந்துட்டு லோவாக இருக்கும். அதனால் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னாலையும் இந்த சிஜி இன்ஜினியர்ஸ் இருப்பாங்களே இவங்களால வந்துட்டு அதை எஃபிஷியண்ட்டாகவும் இந்த குவாலிட்டியாகவும் வந்துட்டு கொடுக்க முடியுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இருக்க அந்த படங்களை வந்துட்டு இந்த சிஜி சீன்ஸுன்றது வந்துட்டு இந்த படங்களை வந்துட்டு அதிகமாகிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. உதாரணம் பழைய படங்களில் வந்துட்டு ஒரு 150 சீன்ஸில் வந்துட்டு இந்த சிஜி வருதுன்னு சொல்லிட்டு வச்சா, இப்போ வர படங்களில் ஒரு 500 இல்லை 400 சீன்ஸில் வந்துட்டு இந்த சிஜி ஒர்க் தேவைப்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நினச்சி பாருங்கள், இப்போ ஒரு படத்துக்கே வந்துட்டு இப்போது 300 400 சீன்ஸ் சிஜின்னா இப்போது ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு எத்தனை படங்கள் வந்துட்டு ஹாலிவுட்டில் வந்துட்டு வரும். ஒரு மார்வல் படமாக இருக்கட்டும், இல்லை டிசி படமாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சல் ஸ்டூடியோஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்டூடியோஸ் இருக்குது. பட் ஆனால் இதுக்கெல்லாம் வந்துட்டு சிஜி இன்ஜினியர்ஸ் வந்துட்டு அத்தனை பேர் இருக்காங்களான்னு கேட்டால் அது ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கிறாங்க. அதனால தான் வந்துட்டு இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டு நிறைய அந்த சிஜி சீன்ஸ் ஆட் பண்ணுறனால இந்த சிஜி இன்ஜினியர்ஸ்னாலே வந்துட்டு அவங்களோட கோப் பண்ண முடியாமல் வந்துட்டு இந்த லோ குவாலிட்டியான அந்த கிராஃபிக்ஸ் ஒர்க்ஸோட படங்கள்லாம் வந்துட்டு வெளியே வருதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம குவான்டிட்டி ஓவர் குவாலிட்டின்ற மாதிரி போய்கிட்டுருக்கு இப்போது வர சுச்சுவேஷனில் வந்துட்டு. இப்போ உதாரணத்துக்கு இப்போ தமிழ் படங்களே எடுத்துக்கோமே, இப்போ வந்துட்டு இப்போது ஸ்டோரி வந்து கிடையாது. பட் ஆனால் எல்லா ஸ்டேட்டில் இருந்து வந்துட்டு ஒரு பிக்கான ஒரு ஸ்டாரை கொண்டு வந்து இன்வால்வ் பண்ணிட்டா இப்போ ஒரு 3 நாளே வந்துட்டு எல்லா வசூலையும் வந்துட்டு எடுத்துடலாம். ஏன்னா ஸ்டோரி ஒன்றும் கிடையாது. முன்னாடி வந்து ஸ்டோரி நல்லாயிருக்கும், அதனால் படம் வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்னாலும் வந்துட்டு ஓடும். இப்போ வந்துட்டு ஸ்டோரி எதுவுமே கிடையாது. அதனால் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு 3 டேஸ் தான், அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ண எல்லா மணியும் வந்துட்டு ரெக்கவர் பண்ணி எடுத்துடணும். அதனால் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்துட்டு இப்போது ஒரு ஸ்டாரை வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம்னா எல்லா ஸ்டேட்லேயும் வந்துட்டு 3 நாள் வசூல் வந்து எடுத்தாலே போதும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண மணியை விட எக்ஸ்ட்ராவே வந்துட்டு நமக்கு கிடச்சிரும், ப்ராஃபிட் பண்ணிடலாம். இப்போது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியில் தான் போய்கிட்டு இருக்குது இப்போது வர எல்லா தமிழ் சினிமாவுமே வந்துட்டு. ஏதாவது 1-2 படங்கள் வந்துட்டு இங்கே அங்கேன்ற மாதிரிக்க வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டோரி லைனோட வந்துட்டு ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கிற மாதிரிக்க வந்து நல்ல படங்களும் வருது. பட் ஆனால் வர வர இந்த நிலைமை வந்துட்டு ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போய்கிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோக்கான நம்மளோட ரேண்ட்டுன்னு சொல்லலாம், இதை வந்துட்டு கருத்துன்னு கூட சொல்ல முடியாது, என்னோடய ரேண்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.